ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் வந்து இப்போ பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் ரிசப்ஷனுக்கு கிளம்பிட்டோம். ஒரு 5 நிமிஷத்தில் வேக வேகமாக கிளம்பியாச்சு ரிசப்ஷனுக்கு. இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு, ரிசப்ஷன் ட்ரெஸ்ஸு. அப்புறம் வந்து ரூமு கொஞ்சம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வீடியோ எடுத்திருந்தேன். நாங்கள் போன உடனே ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணணும், ரூமை குப்பையாக்குனது தான் எங்களோட வேலை. சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டு கிளம்பிட்டு ஓடியாச்சு. அதனால தான் ரூம் அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டு நாங்கள் கீழே ரிசப்ஷனுக்கு போயிட்டோம். எல்லோரும் டைம் ஆயிட்டுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போனோம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா அங்கே வந்து 9 ஆயிடுச்சு. ஃபங்க்ஷன் வந்து அந்த ஊரில் சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதனால் எல்லோரும் முடிஞ்சு போயிட்டாங்க. நாங்கள் தான் கடைசி ஆளாக போனோம். மண்டபத்தில் இருக்கிற ரிலேஷன் தான் அங்கே இருந்தாங்க. மற்ற சொந்தக்காரங்க எல்லோரும் சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அந்த டைம் வந்து நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட போயாச்சு. நீங்களே பாருங்கள், டைனிங் ஹால் வந்து எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளே இல்லை சாப்பிட்றதுக்கு. நாங்கள் தான் கடைசியால் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் எங்களுக்கு பின்னாடி பந்தியில் பொண்ணு மாப்பிள்ளை எல்லோரும் சாப்பிட்டாங்க. அதுதாங்க கடைசி பந்தி. வேறு யாரும் சாப்பிட்றதுக்காக வரல, முதலே சாப்பிட்டு போயிட்டாங்க. எங்கள் ருத்துக்குட்டிக்கும் பிரதிக்குட்டிக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். அப்புறம் வந்து சரி ரிசப்ஷனுக்கு போய் பார்க்கலான்னு சொன்னால் அங்கேயுமே க்ரௌடு இல்லை, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. ரொம்ப நெருங்கின சொந்தம் மட்டும் இருந்தாங்க. அப்புறம் வந்து மார்னிங் விடிஞ்சிடுச்சு. சும்மா மண்டபத்தை சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மண்டபத்தை சுற்றி ஒரே வயக்காடு தாங்க, ஒரே வெட்ட வெளி தான். ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த இயற்கையான காற்றெல்லாம் சுவாசிக்கிறதுக்கு. அப்புறம் வந்து எல்லாமே சுற்றி பார்த்துட்டு மேரேஜ் நடக்கிற இடத்துக்கு போயாச்சு. அங்கே போய் பார்த்தா எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருந்தாங்க. காலையில் 2 மணிலேருந்து சடங்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த நலங்கு சடங்கு அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் அப்போல்லாம் போய் பார்க்கல. இப்போ என்ன சடங்கு நடக்குதுன்னா, மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவுக்கு வந்து கல்யாண மாப்பிள்ளை வந்து பாத பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கப்புறமா வந்து பொண்ணு வந்து அவங்களோட அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்துக்கும் அட்சதை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுப்பாரு. இப்படி தான் இவங்களோட கல்யாணம் நடக்குது. இன்னும் நிறைய சடங்குகள் இருந்திருக்கு. நான் வந்து அதை பார்க்கல. நான் எது வரைக்கும் பார்த்தேனோ அதை வந்து வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன், எல்லோரும் பாருங்கள். இது வந்து கல்யாண பொண்ணோட அப்பா அம்மா. இப்போ இவங்களுக்கு தான் வந்து பாத பூஜை பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு முறைப்படி திருமண சடங்குகள் நடக்குது. இப்போ இவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி திருமண சடங்கு பண்ணுதாங்க. சரி, ஓகே. நிறைய பேருக்கு எங்கள் ஊர் சைடெலாம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சடங்குகள்லாம் தெரியாது. அதனால் நான் வீடியோவாக எடுத்திருக்கேன். அவங்களும் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்காண்டி தான் மெயினாக வீடியோ எடுத்தது. அப்புறம் வந்து நானே என் ஹஸ்பண்டும் போய் உட்காந்தாச்சு ஆளாக கல்யாணத்தை பார்க்குறதுக்கு. அவங்கக்கிட்ட ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, வேண்டா வெறுப்பா பிள்ளையை பெற்று காண்டாமிருகம்னு பேர் வச்ச மாதிரி வேண்டா வெறுப்பா ஒரு ஹாய் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சரி, ஓகேன்னு வீடியோ க்ளோஸ் பண்ணியாச்சு. மணமக்களை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக அட்சதை கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் கையில். இப்போது மணமக்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் கூறி அதுக்கப்புறம் நம்ம ஆசீர்வாதம் பண்ணலாம், அட்சதையை தூவலாம். இல்லறம் தொடரட்டும், நல்லறமாய் மிளிரட்டும், 100 ஆண்டு வளமும் நலமும் வந்து வாழட்டும். இப்போ நாங்கள் வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டோம். சேரில் உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே இருந்தால் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஸ்டேஜுக்கு போயாச்சு. அங்கேருந்து தான் நாங்கள் அர்ச்சதை தூவி வாழ்த்து சொன்னோம். ஐயர் வந்து கல்யாணத்துக்குள்ள மந்திரம்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பாடல் மாதிரி ஒன்று பாடிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் வந்து மணமக்களுக்கு வந்து 2 பேருக்கும் கையில் கற்கண்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட சொல்லி இனிப்பு சாப்பிட்டாங்க. இனிப்பு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அவர் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரு கட்டுறதுக்கு. பாருங்கள், இந்த கற்கண்டு கொடுக்குறாரு பாருங்கள். 2 பேரையும் கையிலே கற்கண்டு கொடுத்துட்டு மாற்றி மாற்றி ஊட்டி விட சொன்னார். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு 2 தாலி கட்டுவாங்க. இப்போ கையில் கொடுக்குறது வந்து செயின் மாதிரி இருந்தது, அதை கழுத்தில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கயிறு இருந்துச்சு.
2வதா வந்து மாங்கல்யம் கயிறு எடுத்து 3 முடிச்சு போட்டாங்க. இது வந்து ஒரு கல்யாணம் இவங்களுக்கு. இன்னொன்று வந்து இன்னொரு முகூர்த்தத்தில் இன்னொரு தாலி கட்டுவாங்க. அதுவும் இது புது வழக்கமாக இருந்துச்சு இவங்களோட கல்யாணத்தில் வந்து. நாங்கள் 2 தாலி கட்டுறதையும் பார்த்தோம். புதுசாக இருந்தது. நிறைய சடங்கு முறைகள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இதுதான் ஒரு பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். ஒரு ஹாப்பியஸ்ட் மொமெண்ட். 20 வருஷம் 30 வருஷம் அப்பா அம்மா வளர்த்து நம்ம அவங்களோட குழந்தையா இருந்து இன்னொருத்தங்களுக்கு சொந்தமாக ஆக போகிற அந்த ஒரு நிமிஷம், நம்மளோட லைஃப் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிற ஒரு நிமிஷம். இவ்வளோ நாள் நம்ம குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இனிமேல் நம்மளுக்கும் ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தைய பார்த்துக்கணும். நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கும். இவ்வளோ நாள் நம்மளுக்கு எந்த பொறுப்பும் இருக்காது. நம்ம ஜாலியாக சுற்றிட்டு இருப்போம். நல்லா ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தால் வேலைக்கு போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க. ஆனால் இனி அப்படி இருக்க முடியாது. நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும். இதுதான் நம்மளோட லைஃபோட சேஞ்சிங் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். இனிமேல் ஃபுல்லாக நம்மளுக்கு நிறைய பொறுப்புகள் தான் இருக்கும். அதை வந்து நம்ம அந்த பொறுப்புகளோடு சேர்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சந்தோஷமாக வாழணும். ஏன்னா திருமண வாழ்க்கை வந்து பொறுப்புகள் மட்டுமே இருக்காது, நிறைய ஹாப்பியான மொமெண்ட்டும் இருக்கும். அதை நம்ம கணவரோடு சேர்ந்தே நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு நல்ல வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தால் தான் நம்மளோட அப்பா அம்மா நம்மளை பார்த்து நல்லா சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷத்தை நம்ம அப்பா அம்மாவுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். இது வந்து 2வது தாலி கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னொரு தாலி கட்டி முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து அம்மிக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க. நிறைய பூஜை முறைகள், நிறைய சடங்கு முறைகள்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு வந்து டைம் ஆயிடுச்சு. நாங்கள் முகூர்த்தம் முடிஞ்சதுக்கப்புறமே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மணமக்களை வாழ்த்துங்க.